ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் பிக்கப்புங்க. அசோக் பில்லர் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜுங்க. ஸ்ட்ரெயிட்டாக சோழிநல்லூர் ட்ராப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. லொக்கேஷன் வந்துட்டு இருக்கேன் சார், லொக்கேஷன் சொல்லியாச்சு. எத்தனை மணிக்கு போய் லொக்கேஷன் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா 8:24ங்க. 8:24 ரீச் ஆகும். இன்னும் 5 minutes போய் ஜம்மு கஸ்டமர் பிளேஸில் போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாங்க. கஸ்டமர் வந்து கால் பண்ணி பேசிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆனால் பரவாயில்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. லொக்கேஷன் போய் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பீக்கில் தாங்க இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷனில் பீக்கில் இருக்குது. நமக்கு மார்னிங் ஒரு டியூட்டி அடிச்சுது, அந்த டியூட்டி வந்து நான் கேன்சல் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி எடுத்துட்டு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன டைம் ஆகுது, என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:19 ஆகுது. என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3ங்க. டேட் 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:19 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிளேஸ் பிக்கப் பண்ண வேண்டியது. கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 20 பக்கம் ஆகிடுங்க. 24 ஆகுதுங்க. கரெக்டாக 8:24 கஸ்டமர் போய் பிக்கப் பண்ணிடலாம். பிக்கப் பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் எடுத்துலாம். அது மூலம் நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ பேக்கேஜ் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நமக்கு பேக்கேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் தாங்க எடுத்து ஓட்டுவோம். வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 hours 3 hours இந்த மாதிரிலாம் ஒரு டைமில் ஓட்டி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஓட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தாங்க நமக்கு பேக்கேஜ் வர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வராது. அதே போல் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோ டியூட்டி தான் ஓட்டிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஸ்டடான் இந்த மாதிரி ஓட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி ஓட்டணும். நமக்கு இன்டர்சிட்டி ஆப் ஆன பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் ஆனாச்சுங்க. இன்டர்சிட்டி ஆப் ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தெரியாதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஓட்டணும், இந்த அமௌண்ட் ஓட்டக்கூடாது, இந்த அமௌண்ட் கேட்டு ஓட்டணும், இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் கேட்டு ஓட்டணும்னு சொன்னாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு ஓட்டணும் போல இருக்கு, நம்ம தான் தெரியாமல் ஓட்டணும் போல இருக்குன்ட்டு நம்ம அந்த மாதிரி கேட்டு ஓட்டும் போது நமக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதை பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி ஆப் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இது மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கேட்கக்கூடாது போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசே கேட்குறது இல்லைங்க. எக்ஸ்ட்ரா நம்ம கரண்ட் டியூட்டி நம்ம கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஆனாச்சு. பேக்கேஜ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக ஓட்டுறீங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் ஆகிறவங்க ஃபஸ்ட்டில் பேக்கேஜ் ஆகாது. பேர் புது வண்டி எடுங்க. ஆனால் பட் இப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வரதில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் டியூட்டி அமௌண்ட் ரொம்ப கம்மியாக போயிட்டுருங்க. பிக்கப் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ரூபா கிலோமீட்டருக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 20, 25 இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் ஓலாலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி 12 ரூபா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீசலுக்கு வண்டி தேய்மானதுக்கு சரியாக போயிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கும் வண்டிக்கும் வந்து கையில் நிற்காதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20, 25 வரும்போது வண்டி எடுத்து ஓட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அதனால் இப்போது அமௌண்ட் கம்மியாக போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் நல்ல ஆப் கிடச்சுன்னா பட்டில் எடுக்கலாங்க. இப்போ ரேபிடோ போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேபிடோ நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் கம்மிங்க. இந்த கவரேஜுக்குள்ளே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே ஓட்டி தான் டியூட்டி தருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் பேக்கேஜும் கிடையாது, அவுட் ஸ்டேஷன் கிடையாதுங்க. வெறும் பிக்கப் ட்ராப் மட்டும் தான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஓலாவில் ஊபரில் அப்டேட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றுனாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வண்டி எடுக்கலாங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு சும்மா ஜம்மு பப்பு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் லொகேஷன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணைங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்தா 14 கிலோமீட்டர் வந்துருங்க. ஜம்முல கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா 9:07 ஆகுதுங்க. 9:07 ஆகுது. சும்மா ஜம்மு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 to 15 minutes ஆகும் சொல்லியிருக்க கஸ்டமர். ரிட்டர்ன் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ். கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பப்பு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சோழிநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தான் கஸ்டமர் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு போய் ட்ராப் பண்ண வேண்டியதாங்க. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரூட்டுங்க. ஃப்ரண்ட் ரூட் அந்த சைடு வரும். இது பேக் ரூட்டு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரண்ட் ரூட்டு ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்குதுங்க. மெட்ரோ ஒர்க் நடக்குதுனால சரி ஓகே இந்த ரூட்டு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஃப்ரீங்க. இந்த சைடு வந்தால் இது ஃப்ரீயாக இருக்கும். நாவலூர்லேருந்து வந்தால் அந்த சைடு ஃப்ரீயாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இருக்கோம். எந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் சைடு வந்துட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃப்ரீயாக இருக்குங்க. சப்போஸ் நம்ம அந்த சைடு வந்தோம்னா அந்த ரூட்டு ஃப்ரீயாக இருக்கும். அந்த ரூட்டில் வந்துருக்கலாம். இந்த ரூட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக தாங்க இருக்கும். அதாவது சரி ஜம்மு இந்த ரூட்டில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து இன்னொரு டவுட் கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ உண்டாய் ஆராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர், ஓலா, ரேபிட்டோ இதெல்லாம் ஓட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர், ரேபிட்டோ எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி ஓட்டலாங்க. புது வண்டி பிரச்சனையே கிடையாது. ஃபாஸ்டேக்கில் ஓட்டலாம், ரெட் டேக்ஸில் ஓட்டலாம், இன்ட்ரைவில் ஓட்டலாம், எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணி ஓட்டலாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி தாங்க ஓட்டணும். நீங்கள் சென்னைக்குள்ளே பிக்கப் ட்ராப் ஓட்ட போகிறீங்கன்னா சென்னைக்குள்ளே பிக்கப் ட்ராப் ஓட்டுறதுக்கு பெட்டரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப்னா ஜஸ்ட் இப்போ ஒரு கோயம்பேடு பிக்கப் பண்ணி சென்னை இது சென்ட்ரல் ட்ராப் அது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிக்கப் ட்ராப் மாதிரி தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் பிக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் எடுத்தால் நல்லாயிருக்குங்க. ரேபிட்டோ வந்து பிக்கப் ட்ராப் எடுத்தால் நல்லாயிருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் எடுத்தால் நல்லா இருக்குங்க. இது 2 தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஊபர் ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் இந்த மாதிரி வந்து எடுக்கலாங்க. ஊபர் வந்து பேக்கேஜ் ப்ரீமியம் நல்லாயிருக்கும். அதனால் நீ கொஞ்சம் கூட ஓட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து ஓட்டுங்க. ரேபிட்டோ ஓட்டினே இருங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் பேக்கேஜ் டியூட்டி வராமல் ஊபர் ஆரம்பிச்சு ஓடுங்க ஃபேமிலிஸ். இந்த மாதிரி ஓட்டினா பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்மன் கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. எங்க டிராப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோழநல்லூர் தாங்க. சோழநல்லூர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி கிட்ட டிராப் பண்ணிருக்கோம். ஜம்மன் கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சு. எவ்வளவு கிலோமீட்டர் மொத்தம் ஓட்டிருக்கு பாத்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. கரெக்டா 26 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 10:28 ஆகுதுங்க. டைமிங் கரெக்டா 10:28 ஆகுது. கஸ்டமர் வந்து ஜிபே பண்ணிட்டாரு. 576 வாங்க சொல்லியிருந்தாங்க, வாங்கியாச்சு. நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஊபர்னு பாத்தீங்கன்னா 595 கொடுத்துருக்காங்க. 595 கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்ப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் தான் ஜிபே பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்ப் வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வர்றது கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா இங்கே டியூட்டி வரும், பட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கப் ட்ராப் டியூட்டி தாங்க வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மெயின் சோழிநல்லூர் போய் வெயிட் பண்ணலாங்க. சோழிநல்லூர் ஜங்ஷன் போய் வெயிட் பண்ணால் நமக்கு அங்கேருந்து நல்ல டியூட்டி தான் வர வாய்ப்பு இருக்குங்க. அதான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் ஜங்ஷன் போயிடலாங்க. ஜங்ஷன் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் அங்கே டியூட்டி வச்சு எடுக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பீக் தாங்க இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னைக்கு முகூர்த்த நாள்ன்ற பட்சம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்ததுங்க பீக்கில். இப்போ ஒரு நாள் கம்மியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீக்கில் இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே பீக்கில் இருந்தது. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம் எடுத்துருக்குமான்ட்டு. ஓ மை காட், இந்த மாதிரி அடிச்சாதாங்க நமக்கு இது பர்சன்டேஜ் கம்மியாகும். உங்களுக்கு தெரிஞ்சுங்க இந்த பீக் எடுத்த போட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பீக்கில் இருக்கும் எடுத்த போட்டோங்க. ஆனால் நம்ம உள்ள ஆன்லைனில் போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டே இருக்கு. ஓகேங்க, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போனால் நமக்கு நார்மல் டியூட்டி ஆச்சுட்டே இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1 செகண்ட் ஆன்லைனில் போய் திருப்பி ஆஃப்லைனில் வந்தோம். இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த டியூட்டி அடிச்சிச்சுங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு 2 பேக்கேஜ் எடுத்துட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக சவுண்டோட வருங்க. அந்த மாதிரி இப்போ வருதுங்களே சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டோட வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனைங்க. இப்போ அந்த மாதிரி சவுண்டோட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை. அந்த மாதிரி சவுண்டோட வரும்போது பர்சன்டேஜ் கம்மியாகுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். எப்படி கம்மியாக இருக்கும்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 டியூட்டி வந்தது. 3 டியூட்டி நம்ம எடுக்கலனால ஆஃப்லைனில் வந்துட்டோங்க. உங்களுக்கு தெரிஞ்சுங்களா ஆஃப்லைனில் போன மாதிரி உங்களுக்கு மெசேஜ் காட்டுதுங்களா? இப்போ திருப்பி நம்ம ஆன்லைனில் கொடுத்தா ஆன்லைனில் போகலாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் கழிச்சு விடலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பீக்கில் வண்டி தேவைப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டியூட்டி வந்துட்டே இருங்க. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மன் சோழிநல்லூர் ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மன் லெஃப்ட்ல நிற்க வச்சிடும். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் போக வேண்டி பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி என்ன டியூட்டி பாத்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜ் எடுத்திருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2 hour பேக்கேஜ் எடுத்திருக்கோம். நம்ம லொகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பிக்கப்புங்க. சோழிங்கநல்லூர் பிக்கப் பண்ணி அங்க இருந்து பாத்தீங்கன்னா பெருங்குடி போயிட்டு வர மாதிரி ஒரு 2 hours பேக்கேஜ் போட்டுருந்தாங்க. ஜம்முன்னு எடுத்தாச்சு. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு இன்னும் 3 மினிட்ஸ் கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிடும். 900 மீட்டர்ஸ் காட்டுதுங்க. கஸ்டமர் ஆல்ரெடி கால் பண்ணி பேசியாச்சு. சார் லொகேஷன் வந்துருங்க சார். சார் ஓகே சார் வந்துருங்க, லொகேஷன் வந்துருங்க சார். ஒரு 2 லொகேஷன் மட்டும் போற மாதிரி இருக்கும் சார் சொன்னாங்க. என்னென்ன லொகேஷன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடிங்க. பெருங்குடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கூல் போற மாதிரி இருக்குங்களா. அந்த 2 ஸ்கூல் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 ஸ்கூல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் சேம் லொகேஷன்ல டிராப் பண்ற மாதிரி இருக்கு சார் சொன்னாங்க. சரி ஓகே சார், நான் லொகேஷன் வந்துடுறேன் சார். இன்னொரு கரெக்டா 5 மினிட்ஸ் வந்துடும் சார் சொல்லியாச்சு. ஜம்மு பாத்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இப்ப டைம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 10:47 ஆகுது. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 28 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. கரெக்டா 28 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இன்னும் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 650 மீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் 2 மினிட்ஸ் போய் ரீச் ஆயிரும். ரீச் ஆயிட்டு சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 hour பேக்கேஜ் 3 hour பேக்கேஜ் இந்த மாதிரி பேக்கேஜ் தாங்க வந்துட்டு இருக்கு. ஒரு 2 days 3 days இந்த மாதிரி ஓட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பேக்கேஜ் எடுக்க ஆரம்பிக்கணுங்க. கொஞ்சம் பெரிய பேக்கேஜ் எடுக்க ஆரம்பிச்சா அப்ப பெரிய பேக்கேஜ் நம்ம போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெரிய பேக்கேஜ் எடுக்க ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா 2 hour பேக்கேஜ் 3 hour பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓடிட்டே அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், பட் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க வண்டியை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஒரு பேக்கேஜ் 2 பேக்கேஜ் இந்த மாதிரி எடுத்து ஏர்ன் பண்ணாதாங்க அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கேஜ் எடுக்க ஆரம்பிக்கணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓட்டிட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 மினிட் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு வந்து கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. லெஃப்ட் தான் காட்டுது கஸ்டமர் லொகேஷன். ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் கிட்ட போயிடுவாங்க. கஸ்டமர் லொகேஷன் கிட்ட போயிட்டு உள்ள போய் ரீச் ஆயிட்டு கால் பண்ணலாங்க. இதுக்குள்ளதாங்க லெஃப்ட் திரும்ப மாதிரி காட்டுது. அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுருவோம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. இதுக்குள்ளதான் ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி காட்டுது. சரி ஓகே, அண்ணா கொஞ்சம் துணி வந்துட்டோம். ஓகேங்க, 10 மீட்டர்ஸ் இதுக்குள்ளதாங்க போற மாதிரி காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு உள்ள போயிட வேண்டியதான். ஐபிஐசி ஹோட்டல் நினைக்கிறேங்க. ஐபிஐஎஸ் ஹோட்டலுங்க. ஆமாங்க, ஐபிஐஎஸ் ஹோட்டல் தான் போட்டிருக்கு. கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. ஐபிஐஎஸ் ஹோட்டல். ஆமாங்க, ஹோட்டல் நேம் கரெக்டுங்க. ஐபிஐஎஸ்
சி அப்படின்னு ஏபிஎஸ் ஏபிசிஓ அப்படின்னு ஒரு மவுண்ட் ரோட்ல ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ன்னு வருது. அங்க அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வருங்க. ஸோ கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிடுச்சு. கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. ஓகேங்க, சாரி ஃப்ரண்ட்ல செக் பண்ணணும். செக் பண்றது நிறுத்தியாச்சு. செக் பண்ணிட்டாரு. பின்னாடி வந்து பூட் ஓப்பன் பண்ற பாருங்க. பூட் ஓப்பன் பண்ணிடலாங்க. பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணி பூட்டை செக் பண்றாருங்க. பின்னாடி பூட்டை செக் பண்ணாருன்னா அப்படியே உள்ள போயிடுதாங்க. நோ ஹோட்டலும் இருக்குங்க, தெரியுதுங்களா? நோ ஹோட்டலும் இருக்கு, ஐபிஐஎஸ் ஹோட்டலும் இருக்குங்க. 2 ஹோட்டல் இருக்கு. கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டா மேல தான் போற மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டு பிக்கப் பண்ற மாதிரி நினைக்கிறேன். கஸ்டமர் கால் பண்ணியாச்சு. ரிங் போயிட்டு இருக்கோ? ஆமாங்க, ரிங் போயிட்டு இருக்குங்க. போயிட்டு இருக்கு. ஓகேங்க, ரிங் போயிட்டு இருக்குங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து லாபியான போயிடலாங்க. லாபியான போய் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க, 2 ஹோட்டல் என்ட்ரிங்க. நோ ஹோட்டல் என்ட்ரி, ஐபிஐசி ஹோட்டல். 2 ஹோட்டல் இருக்கு. ஆனா கஸ்டமர் எந்த ஹோட்டல் இருக்கா தெரியலங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரைட்ல நிக்க வச்சிருவோங்க. நிக்க வச்சு கஸ்டமர் பிக்கப் பண்ண வர வேண்டியதாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நோ ஹோட்டல், இந்த சைடு ரைட் சைடு நோ ஹோட்டல், அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஐசி ஹோட்டல். 2 ஹோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்குங்க. நம்ம இங்க ஓகேங்க, கஸ்டமர் பார்த்தாச்சு. கஸ்டமர் வராரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்றாங்க. கஸ்டமர் பார்த்தாச்சு, பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை தாங்க. பள்ளிக்கரணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிருக்கேன். ACADEN சம்திங் ஏதோ பேர் போட்டிருக்கேன், சரியா தெரியலைங்க, மறைச்சிருக்கு. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அப்படியே பக்கத்தில் எங்கே செல்லக்குட்டி ஜம்மு நிற்க வச்சிருந்தாங்க. பக்கத்தில் எங்கே நேரில் நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதா. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுங்க பார்த்தீங்கன்னா 9.9 கிலோமீட்டருங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ண லொகேஷன் 9.9 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். சரி ஓகேங்க, நம்ம செல்லக்குட்டிங்க பக்கத்தில் நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்க ட்ராப் பண்ண பாத்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம செல்லக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்து ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருங்க. சாரிங்க, பேக்ல நிக்க வச்சிரும். நிக்க வச்சுட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி பாத்தீங்கன்னா கரெக்டா 17 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கரெக்டா 17 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 11:49 ஆகுதுங்க. 11:49 ஆகுது. சரி ஓகேங்க, நம்ம செல்லக்குட்டி நிக்க வச்சிரும். நிக்க வச்சுட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. 2 பேக்கேஜ் போட்டிருந்தாரு. 25 கிலோமீட்டர் கவரேஜ் வரும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ்ல இருக்குங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து அப்படியே சும்மா ஜம்மு செல்லக்குட்டி ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருவோம். நிக்க வச்சு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் போயிட்டு கண்டினியூ பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. எங்க டிராப் பண்ணணும் பாத்தீங்கன்னா பல்லாவரங்க. பல்லாவரத்துல இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் துறைப்பக்கம் போற ரோட்ல வந்து கஸ்டமர் டிராப் பண்ணிட்டோம். நல்லூர் துறைப்பக்கம் போற ரோட்ல கஸ்டமர் டிராப் பண்ணிட்டோம். டிராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு கிளம்ப வேண்டியதாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிச்சு பாத்தீங்கன்னா இந்த டியூட்டி 22 கிலோமீட்டருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க ஊபர்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 530 rupees கொடுத்துருக்காங்க. 530 rupees கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ஜிபே வாங்கியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சுட்டு எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. அது வரைக்கும் நம்ம செலவு லெஃப்ட்டில் ரைட்டில் நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடித்தோடனே எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் போக கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் முன்னாடி தாங்க இருக்கும். அதாவது பல்லாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறதுல சென்ட்ரல் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டியூட்டி வர மாதிரி தெரியல. சரி ஓகே, இங்கே வந்தாலும் இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ண அந்த டியூட்டி நல்லா டியூட்டியாக வரலைங்க. சரி ஓகே, டெலகிராம் வாட்ச் பண்ணலாம். டெலகிராம் வாட்ச் பண்ணி பார்த்துருந்தோம். வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டியூட்டி வச்சுதுங்க. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி கரெக்டாக வந்து கிரீம்ஸ் ரோடுங்க. கிரீம்ஸ் ரோடு அப்போலோ வந்து அங்கே ட்ராப்புங்களா. கஸ்டமர் நம்பர் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. எதில் டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் தாங்க டியூட்டி எடுத்தோம். டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க, இணைந்த கைகள், ஓட்டுநர்களின் இணைந்த கைகள் அப்படின்ற ஒரு குரூப் தான் எடுத்தோம். என்ன இது டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு பிக்கப்புங்க. ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி கிரீம்ஸ் ரோடு ட்ராப்பு 600 ஃபிக்ஸடாக வாங்கிக்கலாம். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் போட்டிருந்தாரு அண்ணன் ஒருத்தர். உடனே நம்ம அதை பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வாய்ஸ் போடணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் வாய்ஸ் நம்ம போட்டால் நம்ம கரெக்ட் பண்ணி தருவாங்க. ஆட் பண்ணி கொடுத்து தான் நம்ம அவர்கிட்ட பேசணும். அதை டியூட்டி போட்ட அண்ணங்கிட்ட ஃபஸ்ட்டு வாய்ஸ் போட்டார். உடனே நம்ம ஃபஸ்ட் வாய்ஸ் போட்டுங்க. வேறு வாய்ஸ் போட்டால் வேறு மூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம உடனே வாய்ஸ் போட்டுங்க. உடனே நம்ம போட்ட வாய்ஸ் நம்ம உடனே வாய்ஸ் போட்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2x வச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி தான் வச்சு டியூட்டி எடுப்போம். ஏன்னா அப்போ சீக்கிரம் பார்க்க முடியும். இப்போ வந்து 1x வச்சுருங்க. இப்போ 1x வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கேட்குறோம் நீங்கள் டியூட்டி போட்ட ஒரு வாய்ஸ். அதை பார்த்தீங்கன்னா அவர் ஏர்போர்ட் பிக்கப் கிரீம்ஸ் ரோடு ட்ராப் போட உடனே நம்ம வாய்ஸ் போட்டுருங்க. நம்ம வாய்ஸ் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அட்மின் அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது அட்மினோட வாய்ஸ், அலர்ட் பண்ணி கொடுத்த வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் வாய்ஸுங்க. அவர்கிட்ட கால் பண்ணி பேசியாச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, அவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம இது பண்ணது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லொக்கேஷன்லாம் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். எப்படி அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மெயின் இன்ஜின் கிலோமீட்டருங்க, மெயின் இன்ஜின் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும் அந்த மெயின் இன்ஜின் கிலோமீட்டர் வச்சலாம். மெயின் இன்ஜின் கிலோமீட்டர் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷாட் கேமரான்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. அந்த டைம் ஷாட் கேமரா உள்ள போயிடணும். உள்ளே போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க லோகோ. வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு, என்ன டைம் ஆகுது, நார்த்து வெஸ்ட்டு சவுத் எங்கே இருக்கும், கரெக்டாக என்ன ரோட்டில் இருக்கும், எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும், எல்லாமே A to Z ஃபுல்லாக காமிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஜின் கிலோமீட்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்துனோங்க. இன்ஜின் கிலோமீட்டர் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் வெற்றி இன்ஜின் கிலோமீட்டர் ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோங்க குரூப்பில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாங்க குரூப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்டேட் பண்ணிடலாங்க. ஓகேங்க, உள்ளே போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிடலாங்க. ஓகேங்க, கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு ஓகேங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்தோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு சேம் அதே டெலகிராமுக்குள்ளே போயிடும். டெலகிராமுக்குள்ளே போயிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தளம் இப்போ டியூட்டி எடுத்தது. இதில் வந்து ஹெல்ப் லைன் ஒன்று இருக்குங்க. அது வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் லைன் தனியாக போட்டு வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாங்க. உள்ளே போய்ட்டு ஹெல்ப் லைன் நம்ம இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் லைன் எங்கே இருக்குது கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய ஹெல்ப் லைன் இருக்கும். இந்த தளத்துக்கான ஹெல்ப் லைன் இங்கே இருக்குங்க. ஓட்டுநர்களை இணைந்த கை ஹெல்ப் லைன் உதவி தளம்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ போடணுங்க. சாரிங்க, இப்போ வந்து ஓ மை காட். ஓகேங்க, இதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். கேலரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபோட்டோ ஓகேங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிடலாங்க. என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் என்டர் பண்ணுங்க. லைவ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் லொக்கேஷன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு 8 ஹவர் என்டர் பண்ணிடலாங்க. லைவ் லொக்கேஷன் கிளிக் பண்ணியாச்சு. கனெக்ட் கொடுத்தாச்சு. அலோ வந்து ஆல் டைம்ஸ் அலோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவருங்க. 8 ஹவர் கிளிக் கொடுத்து ஷேர் கொடுத்துடலாங்க. கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு வாய்ஸ் பண்ணுங்க. ஆனால் ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி கிரீம்ஸோ ட்ராப்னு கஸ்டமர் லொக்கேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு என் பண்ணும்போது என் பண்ணிக்கிறேன்னா ரொம்ப நன்றி நடுவுக்கு தரனுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தளத்தில் ஒரு வாய்ஸ் போட்டணும். வாய்ஸ் போட்டு முடிச்சாச்சு. வாய்ஸ் போட்டு முடிச்சோடனே இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஏ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ட்ரிப்பு ஏ இருக்குல்ல, ட்ரிப்பு ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மைனஸ் பண்ணி வச்சு ட்ரிப்பு பி மைனஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரிப்பு பி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது நமக்கு கரெக்டாக தெரியுங்க. ஏன்னா சப்போஸ் சில பேர் கிலோமீட்டர் கணக்கு வச்சு போடுவாங்க. அதை பற்றி நம்ம கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைமிங் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இன்னும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சும்மா ஜம்முன்னு போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டாருங்களா. கஸ்டமர் கீழே வெயிட் பண்ணுறது சொன்னார். ஸ்டேட்டஸ் செகண்ட் ஃப்ளோர் வசூல் இருக்கும். போயிட்டு சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆயிடுச்சுங்க. 2:40 ஆயிடுச்சு. ட்ரிப்பே வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்முன்னு உள்ள போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டெலகிராம் டியூட்டி அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி போகிறவர்கிட்ட டோல்கேட் அமௌண்ட் சொல்லிடணுங்க. ஏன்னா சில டைம் நம்ம போய் உள்ளே வெயிட் பண்ணுற பட்சத்தில் அமௌண்ட் அதிகமாக வரும். அவர்கிட்ட வெயிட் பண்ணுறதா தான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வெளியே வெயிட் பண்ணணும். கஸ்டமர் வந்துட்டாரு செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டாருன்ற பட்சத்தில் உள்ளே போனாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே போனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சார்ஜ் ஆகுங்க. அதிகமாக பார்க்கிங் அமௌண்ட் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி நமக்கு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நார்மல் அமௌண்ட் வச்சு சொல்லியிருப்பாரு. பட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பேமெண்ட் பண்ண முடியாதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். கஸ்டமர் அகைன் கால் பண்ணுறாருங்க. கஸ்டமர் பேசிட்டு அப்படியே சும்மா ஜம்மு கண்டினியூ பண்ணுறாங்க. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கீழே வெயிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வரன்னு சொல்லியிருக்காரு. வந்தோடனே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. அதாவது டவுட் கேட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியுது, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுதுங்க. நெக்ஸ்ட் தமிழ் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. நம்ம ஃபேமிலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுடைய வண்டி என்ன மாடல் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2017 மேனுஃபேக்சரிங் 18 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18ங்க. 17 மேனுஃபேக்சரிங் 18 ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த அமௌண்ட் எவ்வளோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7,80,000 கொடுத்து எடுத்தோங்க. அதாவது 7,80,000 கொடுத்து எடுத்தோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியோடைய ஒரு லவ் தாங்க. அந்த வண்டி பிடிக்குன்றனால தான் அந்த அமௌண்ட் எடுத்தோம். மிச்சப்படி அவளை கொடுத்து இப்போ எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ அந்த அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கிறது ஒஸ்ட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லவ் இருக்குது கார் மேலே அப்படின்ற பட்சத்தில் அந்த கார் எடுக்கணும் எடுக்கலாம். மிச்சப்படி அவ்வளோ அமௌண்ட் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. அதுக்கு நம்ம புது வண்டியே போயிடலாங்க. நம்ம மைலேஜும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாமே புதுசாக இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. குறைஞ்சது 4 வருஷம் நம்ம 30 பெரிய செலவு எதுவுமே வைக்காதுங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஒரு வண்டியோடைய பெரிய செலவு எதுவும் வைக்காமல் ஓடும். அந்த பட்சத்தில் நம்ம 4 வருஷம் ஓடிட்டு கொடுத்துட்டு வேறு வண்டி எடுத்துலாங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் பெட்டராக இருக்குங்க. இப்போ எடுக்கிறோன்ற பட்சத்தில் புது வண்டியை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேறு வண்டி எடுத்தால் பெட்டராக இருக்குங்க. அப்படி இல்லை நீங்கள் வச்சுட்டாலும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லைஃப் வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செகண்ட்ஸ் வண்டி போனீங்கன்னா கம்பல்சரி செலவு அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கஸ்டமர் கால் பண்ணி கஸ்டமர் பேசிடலாங்க. ஹலோ भैया बोलो भैया. हाँ यस भैया पिलर नंबर भैया पिलर नंबर बोलो भैया. पिलर नंबर
B for ball, B15 भैया करेक्ट. ओके भैया my vehicle number 8501 भैया white color Etios. क्या नंबर बोलिए? 8501. 8501. हाँ 8501 भैया. अच्छा थैंक यू भैया. ठीक है நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுங்க. நான் அச்சா டிகே அச்சானா புரியுதுன்னு அர்த்தம், டிகேனா ஓகேன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். பட் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. இந்த அப்படியே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக B15 இருக்காருங்க. B15 இருக்காரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண பார்க்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டிக்கு போகாதீங்க ஃபேமிலிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டியில் ரேட் அதிகமாக இருக்கும். அதாவது செகண்ட்ஸ் வண்டி எடுக்காதீங்க. செகண்ட்ஸ் வண்டியில் டீசல் வண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா பெட்டர் தான். பட் அமௌண்ட் அதிகங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க சிம்பிள் காமிச்சு முடிஞ்ச அளவுக்கு புது வண்டியை எடுத்துட்டு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து வண்டி சேஞ்ச் பண்ணுறது பார்த்து ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் பார்த்தாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே போக வண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு தாங்க. கிரீம்ஸ் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் திருப்பி வந்து இன்னொரு டியூட்டி கொடுத்துருக்காரு. இன்னொரு டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பிக்கப்புங்க. பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப்பு. அந்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்ச டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 700 கொடுத்தாரு. 600 வந்து ட்ராப்புக்கு 100 rupees வந்து டோல்கேட் கொடுத்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காருங்க. 500 வாங்க சொன்ன கஸ்டமர்கிட்ட. போன கஸ்டமர்கிட்ட 700 வாங்கிட்டோம். இப்போ பிக்கப் பண்ண போகிற கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 வாங்கணுங்க. 600 வாங்கணும். 600 500 நம்ம எடுத்துட்டு மிச்சம் 100 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிட்டர்ன் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகே ஃபேமிலிஸ் நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் கிட்ட போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஃபோன் ஹோல்டர் வச்சிருக்கீங்களே என்ன பிராண்ட் கேட்டிருந்தாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிராண்ட் நேம் இல்லை நினைக்கிறீங்க, சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனிங்க. வடபழனியில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தூர் கட்டுங்க. புத்தூர் கட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மொபைல் ஷாப் ஒன்று இருக்கும். மொபைல் ஷாப் தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் அங்கே போனீங்கன்னா அங்கே கிடைக்கும். ஆனால் பட் ரேட் தான் கொஞ்சம் கூட வரும் நினைக்கிறேங்க. 550 580 எவ்வளோ கொடுத்து வாங்க நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லைங்க. நம்ம வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month பக்கம் ஆயிடுச்சுங்க. அதாவது கரெக்டாக ஞாபகம் இல்லை. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பக்கம் வந்துச்சுங்க. ஓகே ஃபேமிலிஸ் நம்ம வந்து அப்படியே தமிழ் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் தாங்க ட்ராப் பண்ணோம். கஸ்டமர் அங்கே பிக்கப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 கிலோமீட்டர் வருதுங்க. கரெக்டாக 15 to 16 கிலோமீட்டருக்கு 16 கிலோமீட்டர் கணக்கு வச்சுலாங்க. 16 கிலோமீட்டர் வந்துருக்கு. எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 4:32 ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து டியூட்டி வரமா தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5 minutes பக்கம் ஆகிடுச்சு நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணி. பட் இன்னும் நமக்கு ஓலாவில் ஊபரில் ஹெல்மெட் டியூட்டி தரல, ரேபிட் டியூட்டி தரல. ஸோ வெயிட் பண்ணோம். சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் லொகேஷன் போயிடலாங்க. என்ன வெட்டி டியூட்டி எடுக்கல எப்படி பிக்கப் லொகேஷன் போகணும்னு யோசிப்பீங்க. எங்கே பிக்கப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலங்க. வெஸ்ட் மாம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் லொகேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. வெஸ்ட் மாம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் கஸ்டமர் வந்துட்டு டிக்கி கேன்சல், டிக்கி க்ளோஸ் பண்ணவே போகிறாங்க. என்னப்பா இது பண்ணிட்டீங்க. ஓகேங்க லக்கேஜ் எடுத்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி க்ளோஸ் பண்ணலைங்க. லக்கேஜ் எடுத்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி க்ளோஸ் பண்ணல. சரி ஓகே அப்படின்னு வந்து நம்மளே இங்கே வந்து டிக்கி க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஜம்மு கிளம்ப வேண்டியதாங்க. என்ன ஒன்று பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க தான் நம்பினோம். அதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலைங்க. ஆனால் யாராவது க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலைங்க. சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு பறக்க வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் தெரிஞ்சு ஒரு 40 minutes பக்கம் வரும் நினைக்கிறேங்க. 40 minutes பக்கம் வரும். டியூட்டி தான் வந்து எடுக்கலான்னு பார்த்தோம். பட் நம்ம கீழே போகிறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கீழே போகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். டியூட்டி வந்துச்சு எடுத்துகிட்டு அடுத்து ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுக்கலாம். அப்படின்ற பட்சத்துக்கு இந்த எம்டியாக போயிடலாங்க. எத்தனை மணிக்கு பிக்கப்னு பார்த்தீங்கன்னா 5:30ங்க. 5:30 பிக்கப் எடுத்திருக்கோம். என்ன பிக்கப் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் தாங்க எடுத்திருக்கோம். ஊபர்லாம் எடுத்திருக்கோம். அட்வான்ஸ் டியூட்டி தான் எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதுதான். என்ன பிக்கப்னு பார்த்தீங்கன்னா கோ ரெண்டலுங்க. ஆமாங்க கோ ரெண்டல் தான் எடுத்து வச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் பிக்கப் பண்ணி ரிட்டன் வெஸ்ட் மாம்பலம் வரமே போட்டிருக்காங்க லொக்கேஷனு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 or 4 hours போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 4 hours போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு பிக்கப்பு. 5:30 பிக்கப் பண்ணி கரெக்டாக ஒரு 4 hours போட்டிருக்காங்க. 4 hours அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 சம்திங் காமிச்சிருந்தது. சரி ஓகேங்க அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து டிராஃபிக் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 தான் ஆகுது. இதுக்கப்புறம் தான் போக போக தாங்க டிராஃபிக் அதிகமாகும். போக போக டிராஃபிக் அதிகமாகும். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சோ டவுட்டாக இருக்குங்க. ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில். மார்னிங்லேருந்து ஹெவி வெயிலுங்க. ஹெவியான சன்னுங்க. மார்னிங்லேருந்து பயங்கரமான வெயில் அடிச்சுதுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏசி வந்து ஆன்லேயே வச்சுருக்கோம். ஆன்லேயே வச்சுருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஹீட்டாக இருந்ததுங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போ ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெவி சன்னுங்க. 4:35 ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம லொக்கேஷன் போய் ரீச் ஆக ஒரு 40 minutesனா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 something போய் ரீச் ஆகிடுவோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு எக்ஸிட் ஆகிடுச்சிங்க. எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரு 30 minutes
ஆர் 40 மினிட்ஸ் பக்கம் அவங்க கம்பல்சரி 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஆகிடும். அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் எக்ஸிட் ஆகிடுச்சு, டோல்கேட் ஃப்ரீ தாங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம், ட்ராப் பண்ண டோல்கேட் கட்ட தேவையில்ல, ஃப்ரீ தான். 10 மினிட்ஸ்க்குள்ளே வரணுங்க. 10 மினிட்ஸ் மேலே போய்ச்சா நம்ம பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம பேமெண்ட் கட்ட தேவையில்லைங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டோம், அதனால் நம்ம பேமெண்ட் கட்டலைங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, சப்போஸ் நீங்கள் ஒரு 2 கஸ்டமர் கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு கஸ்டமர் அங்கே ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் ஒரு கஸ்டமர் வெளியே கூப்பிட்டு வரீங்கன்னா அதுக்கு 45 rupees கட்டணுங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் கூட 45 rupees கட்டணும். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் கீழே இருந்து கஸ்டமர் மேலே லக்கேஜ் பண்ணிட்டாங்க, மேலே லக்கேஜ் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அங்கே வந்து பிக்கப் பண்ண சொல்கிறாங்க, பிக்கப் பண்ண வந்தீங்கன்னா 500 ஃபைன் கட்டணுங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் யாரும் பண்ணுறாதீங்க. சப்போஸ் கஸ்டமர் கீழே இருந்து லக்கேஜ் வந்துட்டு மேலே வெயிட் பண்ணுறா வந்து பிக்கப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் யாரும் பண்ணுறாதீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் கம்பல்சரி 500 ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் சொல்லி பிக்கப் பண்ணுங்கள். செகண்ட் ஃப்ளோர் சொல்லி பிக்கப் பண்ணால் நமக்கு ஃபைன் கிடையாது. சப்போஸ் வெளியே எங்கே பிக்கப் பண்ணால் 2000 வரும். உள்ளேருந்து சப்போஸ் அங்கே அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்தால் அது தப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிக்கப் பண்ண வந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கேன்சல் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாங்க. சப்போஸ் கஸ்டமர் போயிட்டாரு, ஃப்ளைட்டில் போகாமல் இல்லை நான் கேன்சல், ஃப்ளைட் கேன்சல், சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ நான் போல ரிட்டன் வந்துடுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி பிக்கப் பண்ணி வரலாம். ஆனால் கஸ்டமர் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டு இருந்து அங்கே போய் பிக்கப் பண்ண தப்புங்க. நம்ம இறங்காமல் மேலேருந்து பிக்கப் பண்ண தப்பு இல்லைங்க. ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து அப்படியே ஜம்மு வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் லொகேஷன் போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு கிளம்பிட்டுங்க. கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இங்கே வந்து 30 மினிட்ஸ் காட்டுது, சரி காஃபி ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நிறுத்தியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் வெளியே வந்தோடனே இந்த இடத்துல காஃபி நல்லா இருக்கும், பால் நல்லா இருக்குங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கம்பல்சரி பால் காஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு டிக்கான பால் குடிக்கிற லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பெட்டராக இருக்குங்க. பெட்டராக டபுள் பெட்டராகவே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு உள்ள போயிட்டு அவர் காஃபி ஒன்று சாப்பிட்டு நெக்ஸ்ட் இப்போ வேண்டி பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டி அசைன் ஆயிடுச்சுங்க. டியூட்டி அசைன் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அசைன் ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பலாம் அப்படின்னு டியூட்டி கிளம்பியாச்சுங்க. இங்கிருந்து எவ்வளோ தொலைவு லொக்கேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம லொக்கேஷன் 23 கிலோமீட்டர், சாரி 23 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவாங்க. 8.3 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23 மினிட்ஸ் போய் ரீச் ஆகிடுவோம். என்ன டைம் பார்த்தீங்கன்னா 5:12 ரீச் ஆகுங்க. 5:30 தான் கஸ்டமர் புக் பண்ணியிருந்தார், நம்ம 5:12 ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு கஸ்டமர் லொகேஷன் வெயிட் பண்ணலாங்க. கஸ்டமர் லொகேஷன் வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி அப்படியே சும்மா ஜம்மு பறக்கலாங்க. அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பியாச்சு. 23 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடலாங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம கஸ்டமர் பிளேஸ் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சின்ன ஒரு இதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு இருந்தோங்க. வந்துட்டு இருக்கும்போது ஓகே டீசல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி பெட்ரோல் பங்க் இருக்கும், இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும், அப்புறம் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரத் பெட்ரோல் பங்க் தான் போடுவோம். சரி ஓகே, பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கே, பாரத் பெட்ரோல் பங்க் டேங்க் ஃபில் பண்ணலான்னு ஒரு பிளானில் போனோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஜிபேங்களா, ஜிபேல ஃபஸ்ட் அமௌண்ட் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, ஒரு 3500 பண்ணலான்னு 3500 பண்ணுங்க. 3500 பண்ணால் அவர் என்ன பண்ணார், 3570க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில் பண்ணார். நம்ம கேட்டோம் என்ன ப்ரோ 3550 70க்கு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, நான் 70 ஜிபே பண்ணிட்டு மாட்டேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் 70 ஜிபே பண்ண தேவையில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் சார் அப்படின்னாங்க. என்ன ஆஃபர் அப்படின்ட்டு நம்ம கேட்டு நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம். கேட்கும்போது அவர் சொன்னார், சார் எல்லா வண்டினா அதாவது பார்த்தீங்கன்னா டீபோர்ட் வண்டி எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போடலாம் சார். மந்த்லி 4 டைம் நீங்கள் ஜிபே பண்ணும்போது 4 டைமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆட் ஆகி டீசல் ஃபில் ஆகும் சார், அதனால் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஃபில் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 rupeesங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, 3570ங்க தெரியும் நினைக்கிறேன். 3570 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees நமக்கு டீசல் ஃபில் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு 3/4 லிட்டருங்க, ஒரு 800 ml வரும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு 800 ml இல்லை 800 ml வரும்னு நினைக்கிறேங்க. 800 ml நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு பெட்டர் தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருக்குங்க. மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்தது. உங்களுக்கு தெரியுதுங்களா, 500 நம்ம கொடுத்த பேமெண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 70 rupees ஆட் பண்ணி 3570 rupees நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees டீசல் வந்து நமக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஃபில் பண்ணுவோம். 4000 4 டைம் ஃபில் பண்ணால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் நமக்கு 80 rupees ஆடாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 320 rupees நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். அந்த 320 rupees நம்ம வந்து டீசலாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டருக்கு மேலே வந்து டீசலாக கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாங்க. அப்போ நமக்கு 3 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஃப்ரீயாக தராங்க. அந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா டீபோர்ட் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்போஸ் அது மாதிரி பார்த்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க்கில் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம
ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்கில் கண்டிப்பாக தராங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்முன்னு வந்து நம்ம கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜம்முன்னு கஸ்டமர் லொகேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. கஸ்டமர் லொகேஷன் இருந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர்ஸ் இருக்கு. 150 மீட்டர்ஸ் லெஃப்ட் காட்டுது. அப்படியே நம்ம ஜம்முன்னு லெஃப்ட் எடுத்து நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சு ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதான். எந்த லொகேஷன் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட அவன் சொன்ன லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் போயிட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவான்மியூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே லொகேஷன் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜம்மு லெஃப்ட்ல ஓரம் நிற்க வச்சிருவோம். செல்லக்குட்டியை நிற்க வச்சுட்டு இந்த இது பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேங்க கஸ்டமர் லொகேஷன் இங்கே காட்டுது. கஸ்டமர் ரிட்டர்ன் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜம்மு நெக்ஸ்ட் இப்போ போய் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முனிங்க லொகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து ஓடிபி கொடுத்துருக்காரு. கஸ்டமர் 5 மினிட்ஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. ஓடிபி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணிடலாங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டுனா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண ஜம்மு பண்ணலாம். அது ஓடிபி என்டர் பண்ணிடலாங்க. ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா 0686 சொன்னாருங்க. 0686 வந்து என்டர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து நெக்ஸ்ட் லொகேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ண நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம லொகேஷன் காட்டல நினைக்கிறேங்க. செக் பண்ணி பார்த்துலாங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் லொகேஷன் நம்ம காட்டல. கஸ்டமர் ஆமாங்க, நெக்ஸ்ட் லொகேஷன் நம்ம காட்டல. பிக்கப் லொகேஷன் தான் இருக்குது. கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் நெக்ஸ்ட் லொகேஷன் சொல்லுவார். சொன்னோடனே நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ண சொல்லிடலாங்க. அப்டேட் பண்ண சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறாங்களா. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹாலில் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கிங் வருதுங்க. ஆப்போசிட்ல பார்க்கிங் வருது. அப்படியே ஆப்போசிட்ல போட சொல்லிட்டாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ஆப்போசிட்ல போட்டு வேண்டியதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேரேஜ் ஹால் பஃபே சிஸ்டம் போல இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. தெரியலங்க. ஆமாங்க, வெளியே பஃபே சிஸ்டமாக தாங்க இருக்கு. பெரிய மேரேஜ் ஹாலுங்க. எப்படி சொல்றது, ஒரு பெரிய 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 மேரேஜ் ஹாலுங்க. இந்த பொலிட்டிஷியன் பார்ட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி அவங்களோட செலிப்ரேஷன் மாதிரி நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா பெருசுங்க. பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் பக்கம் இருக்காங்க. 10-15 பேர் பக்கம் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்க்கிங் போட்டலாங்க, ரைட்டில் பார்க்கிங் போட்டலாங்க. தெரியுதுல உங்களுக்கு, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காக அசம்பிள் பண்ணுறோம். அதாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவுட்டிங்க நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து நம்ம நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டோம். கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே வந்தாலும் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம செலவுட்டிங்க நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் வெளியே வந்தாலும் பிக்கப் பண்ணலாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ போர்டு இனோவா இருக்குது. அதனால சரி ஓகே அப்படியே பார்த்து நிற்க வச்சிடலாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. எங்கே போனாலும் நமக்கு தெரியலனாலும் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைக்குங்க. சப்போஸ் நீங்கள் போனாலும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டீ போர்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கோ அங்கே நிறுத்தினீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குங்க. அதனால் அந்த மாதிரி நிற்க வச்சலாம். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவுடி நிற்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டி போடுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிடுறாங்க. கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறாங்களா. ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க. கஸ்டமர் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க. பரவாயில்லைங்க, நல்ல கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டி பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுறீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் இருந்து 125 கிலோமீட்டர் ஓடிருங்க. 125 கிலோமீட்டர் ஓடிருக்கும். டைம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டியூட்டி என் பண்ண பாத்தீங்கன்னா 9:14 ஆகுதுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி நம்ம என் பண்ணது வந்து கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓட்டி இருந்தோம். மொத்தமாக இன்றைக்கி மொத்தம் நம்ம ஓட்ட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டருங்க. எவ்வளோ இந்த டியூட்டி நம்ம கொடுத்துருக்காங்க ஊபரில் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. இந்த டியூட்டிக்கு நம்ம ஊபரில் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் கொடுத்துருந்தாங்க. செக் பண்ணி பார்த்துருங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஊபரில் 1340 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 1340 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து நமக்கு ஜிபே பண்ணிட்டாங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஜிபே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டியூட்டி வரலைங்க. டியூட்டி பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகுது. இன்னும் டியூட்டி வரல. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா 9:15 தான் ஆகுது. சப்போஸ் டியூட்டி வந்துச்சா எடுத்து ஓட்டலாம். பட் எதுவும் டியூட்டி வரலன்ற பஸ்ஸில் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு வேறு டியூட்டி கிடையாது பார்க்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு மேப் போட்டாச்சு. என்ன வெற்றி அப்படின்னா நம்ம வந்து ரூமோட போய் வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டாக ஆச்சு. ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மினிட்ஸில் போய் ரூமுக்கு ரீச் ஆகிடுவோம். 2.3 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 2.3 கிலோமீட்டர் இருக்குது. அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ இதை என் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ரூட் கிடையாது அப்படி இல்லைன்ற பஸ்ஸில் வந்து நம்ம ஆஃப்லைன் வந்து ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் ஃபேமிலிஸ். இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊபரில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2467ங்க. ஓ மை காட், இந்த மாதிரி ரூட் எடுக்கக்கூடாதுங்க, வேஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ரூட்டி எதுக்கு தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த மாதிரி ரூட்டி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ரூட்டி வந்து நம்ம ஏர்ன் பண்ணி இது பண்ணியாச்சு, ரிஜெக்ட் கொடுத்தாச்சு. 2467 ஏர்ன் பண்ணியிருக்குங்க ஊபரில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேல்குலேஷன் போட்டலாங்க. ஊபரில் வந்து மொத்தம் 3 ரூட்டி முடித்தோம். 3 ரூட்டில் மார்னிங் 2 பேக்கேஜ் எடுத்துருந்தோம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கேஜ் மொத்தம் 3 பேக்கேஜ் எடுத்துருந்தோங்க.
மொத்தம் 3 பேக்கேஜ் எடுத்து முடிச்சிருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலிடேஷன் பார்த்துலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம், செக் பண்ணி பார்த்துலாங்க. நம்ம இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் 2400 சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. 1 செகண்ட் செக் பண்ணுறோம். 2467 ரூபா ஏர்ன் பண்ணியிருங்க. அதை பார்த்தீங்கன்னா 2467 ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிரீம்ஸோ ட்ராப் பண்ணுங்க, அதுக்கு ஒரு 600 ஏர்ன் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் ஏர்ன் பண்ணியிருந்தோம், அது ஒரு 600 ப்ளஸ் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீம்ஸ் ரோட்லேருந்து ஏர்போர்ட் ட்ராப் பண்ணுங்க, அது ஒரு 500ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 500 ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மொத்தம் ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மொத்தம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3564 இன்றைக்கி மொத்தம் ஏர்ன் பண்ணியிருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். 126 கிலோமீட்டர் ஓட்டி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3567 ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஏர்ன் பண்ண வேண்டியதான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேக்கேஜ் முடிச்சிருந்தோம், 2 ட்ராப் டியூட்டி முடிச்சிருந்தோங்க. மொத்தத்தை ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3567 ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.